நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறி போகலான்னு யோசிக்கிறப்போ லோ செல்ஃப் எஸ்டீம், இன்செக்யூரிட்டி, செல்ஃப் டவுட் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை பின்னாடி இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கி தான் அந்த ப்ராப்ளம் உங்ககிட்ட இருக்கிறது கடைசி நாள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ இந்த ப்ராப்ளம்ஸை விட்டு எப்படி வெளியில் வந்து உங்களோட லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்குதுன்றதுக்கான யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லோ செல்ஃப் எஸ்டீமை பற்றி பேச போகிறோம். நீங்கள் செல்ஃப் டவுட், இன்செக்யூரிட்டிஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நான் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்ல. அதனால லோ செல்ஃப் எஸ்டீம்னா என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லோ செல்ஃப் எஸ்டீமை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாதது தான். நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, நம்மளோட திறமை மேலே நமக்கே நம்பிக்கை இருக்காது, நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாதுன்ற விஷயம் நமக்கே தெரியாது. இதை தான் நம்ம லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்பர் 1, நெகட்டிவ் செல்ஃப் டாக். நீங்கள் எப்போவுமே உங்ககிட்டயே நம்மளால் இது முடியாது, இது பண்ணால் நான் தோற்று போயிடுவேன், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை உங்ககிட்டயே நீங்கள் சொல்லி உங்களையே நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கன்னா அது லோ செல்ஃப் எஸ்டீமுக்கான ஒரு சிம்டம்ஸ். 2வது, பெர்ஃபெக்ஷனிசம். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே ஒரு விஷயம் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், மண்டே வரட்டும், நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறேன், ஆர் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு பெர்ஃபெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இதுவும் லோ செல்ஃப் எஸ்டீமுக்கான ஒரு சிம்டம் தான். 3வது, உங்களை நீங்களே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்குவீங்க. அவன்கிட்ட அது இருக்குது, அதனால தான் அவன் ஜெயித்தான், என்கிட்ட இது இல்லை, அதனால தான் நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன்னு மற்றவங்கள பார்த்து உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களோட லைஃப் வேறு, நம்மளோட லைஃப் வேறு, நம்ம சிச்சுவேஷன் வேறு, அவங்க சிச்சுவேஷன் வேறு. என்றைக்குமே நம்ம மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் பெட்டராக இருக்கீங்களான்றது தான் முக்கியமே தவிர மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி என்றைக்குமே யோசிக்காதீங்க. அண்ட் இதுவுமே லோ செல்ஃப் எஸ்டீமுக்கான ஒரு சிம்டம் தான். இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், இப்போ நான் லோ செல்ஃப் எஸ்டீம்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்றதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லோ செல்ஃப் எஸ்டீமை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது ஆர் நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். நம்பர் 1, செல்ஃப் கம்பேரிசன். என்னோடய லைஃப்பில் எனக்கு இருந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த செல்ஃப் கம்பேரிசன் தான். செல்ஃப் கம்பேரிசன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா ஆர் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நீங்கள் பெட்டராக இருக்கீங்களான்னு உங்கள் கூடவே கம்பேர் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் கம்பேரிசன். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சிச்சுவேஷன் வேறு, அவங்க பண்ணுற விஷயம் வேறு, அவங்களோட ஐடியா வேறு, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது வேறு. அதை நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னேற மாட்டீங்க. நீங்கள் அவங்க பின்னாடியே தான் போகணுமே தவிர நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை யோசித்து நீங்கள் அவங்கள தாண்டி முன்னேறி போக முடியாது. அதனால் நீங்கள் எப்போ உங்கள் கூடவே கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. சரி, செல்ஃப் கம்பேரிசன் எப்படி பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் உங்கள் கூடவே பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டைரியில் நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படிலாம் இருந்தேன், நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்றதை எழுதி வைக்கலாம். தென் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்டயே ஒரு டைரியில் எழுதி வச்சு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இது மூலயமா உங்களோட லைஃப் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 2வது, சேலஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா முதல்ல நிற்கிறதே அதுதான். இது பண்ணால் ஒருவேளை தோற்றுருவோமோ, ஒருவேளை இது கரெக்டாக இருக்காதோ, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சமாளித்து வரோன்றதில் தான் நம்ம லைஃப்பில் நம்ம எங்கே போகிறோன்ற டிசிஷனே இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம லைஃப்பில் அந்த நெகட்டிவ் தாட்ஸை என்றைக்குமே அவாய்ட் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம உடனே பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்ற முடியும். இது நமக்கு பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற இடத்துல இது பண்ணால் சரியாக தான் வரும்னு நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அந்த விஷயம் 100% நல்லா தான் முடியும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணுன்னா அதுக்கு மெடிடேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் டெய்லியும் அட்லீஸ்ட் மினிமம் 10 minutes ஆஃப் மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். 3வது விஷயம் என்னென்னா, பெர்ஃபெக்ஷனிசமை விட்டு வெளியில் வர்றது.
நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, எனக்கு எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? எல்லாரும் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க லைஃப்பில். அந்த மிஸ்டேக் மூலயமா அவங்க லேர்ன் பண்ணால் தான் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு க்ரோ ஆவாங்க. அவங்க மிஸ்டேக் பண்ணாமல் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதே இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வர மாட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லைஃப்பில் மிஸ்டேக் இஸ் காமன். அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். பட் அந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணி நீங்கள் முன்னாடி வரப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோவாக ஸ்டார்ட் ஆகுறீங்க. அதனால் என்றைக்குமே பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் பெட்டராக இருக்கீங்களான்றது தான் முக்கியம். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகலாம். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லோ செல்ஃப் எஸ்டீம்னா என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அண்ட் இதே மாதிரியே நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. செல்ஃப் டவுட், இன்செக்யூரிட்டிஸ், இது எல்லாத்தையும் விட்டு எப்படி வெளியில் வரதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு எப்படியாவது ஒரு 200 லைக்ஸ் கொண்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். So thanks for watching and thanks for your valuable time.